Okay, we are into the next topic, knowledge representation. Knowledge na நம்ம இது வரைக்கும் என்ன கெயின் பண்ணி வச்சிருக்கோம், என்னென்ன சிச்சுவேஷன் பார்த்துருக்கோம், என்னென்ன டேட்டா ஃபேக்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக சேர்த்து வச்சுருக்கோமோ எல்லாமே நம்மளோட நாலேஜ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறப்ப நீங்கள் கோடிங் மட்டும் கற்றுக்கிறது இல்லை, எப்படி ஒரு ப்ரோக்ராமை வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் தான் நீங்கள் கற்றுக்குறீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ நாலேஜ். Concerned with AI agents thinking and how thinking contributes to intelligent behavior of agents. It is responsible for representing information about the real world so that the computer can understand and utilize this knowledge to solve the complex real world problems. நான் செஸ்ஸை வந்து செஸ் போர்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்தனா அதுக்கு புரியுமா? புரியாது. அதுக்கு பதில் அதை நான் ஒரு கேம் ட்ரீயாக எடுத்துகிட்டு போய் அதுக்கிட்ட கொடுத்தா அதால் எந்த வழியில் போய் ட்ரவர்ஸ் பண்ண முடியுதுன்னு தெரியும். ஸோ நாலேஜை வந்து வேறு ஒரு விதமாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இது நாலேஜாக இருக்கா, அந்த போர்டை பார்த்தா நமக்கே தெரியும் செஸ் போர்டில் இதெல்லாம் இருக்குது, இந்த வழியில் போகணும். ஒருவேளை நமக்கு இந்த நாலேஜ் வந்து நமக்கு புரியாத, இப்போ அந்த செஸ் போர்டையே வந்து நான் 0s and 1s மாற்றி வச்சிட்டேன்னா கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்? நோ. Then how come a system understand a normal human's knowledge? அப்போ அந்த நாலேஜை எந்த விதமாக ரெப்ரசன்ட் பண்ணால், அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் a computer can understand and utilize this knowledge to solve real world problems. Enables an intelligent machine to learn from that knowledge and experiences so that it can behave intelligently like a human. Kinds of knowledge to be represented by AI. ஸோ நாலேஜை ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸை, ஈவெண்ட்ஸ் அது பண்ணுற ஆக்ஷன்ஸை ஈவெண்ட்ஸுன்னு சொல்லுவோம், ஃபேக்ட்ஸுன்றது அது சேர்த்து வச்சுருக்க இன்ஃபர்மேஷன், மெட்டா நாலேஜ்ன்றது ஒரு பர்டிகுலர் நாலேஜை பற்றியான அடிஷ்னல் நாலேஜ்ன்றது, பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த நாலேஜை நான் யூஸ் பண்ணுறதுனால இது வரைக்கும் என்னால் எத்தனை சால்வ் பண்ண முடிஞ்சுது. நாலேஜ் பேஸ்ன்னு இதில் ஒரு விஷயம் இருக்குது. நாலேஜ் பேஸ் இஸ் நத்திங் பட் த சென்ட்ரல் காம்போனன்ட் ஆஃப் நாலேஜ் பேஸ்ட் ஏஜென்ட். நாலேஜ் பேஸ்ட் ஏஜென்ட்ஸ்னால் ஏஜென்ட்ஸ் எதெல்லாம் அந்த நாலேஜை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணுதோ. வி சா சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. பட் லேர்ன் பண்ணதுலேருந்து ரியாக்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணால் அவங்களோட சென்ட்ரல் காம்போனன்ட்ன்றது தான் இந்த நாலேஜ் பேஸ். இது நாலேஜ் பேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், கேபின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து தான் வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்குது. ஓகே, அப்போ இந்த நாலேஜ் பேஸுக்கு யார் இன்புட் கொடுக்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. நமக்கு இருக்கிற நாலேஜை தான் வந்து இந்த மாதிரி சில ஃபார்ம்ஸில், இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற சில ஃபார்ம்ஸில் கன்வெர்ட் பண்ணி இந்த நாலேஜ் பேஸில் கொடுத்துருவோம். கன்வெர்ட் பண்ண ஃபார்ம்லேருந்து அந்த ஏஜென்ட்டுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கும். நிறைய விதமான நாலேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்ளரேட்டிவ் நாலேஜ்னால் ஃபேக்ட்ஸ் பற்றி ஏற்கனவே டிஸ்கிரிப்டிவாக சில விஷயங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து டிக்ளரேட்டிவ். ப்ரொசீஜரல்ன்றது எப்படின்னா இம்பரேட்டிவ் நாலேஜ், அதாவது எப்படி ஒரு விஷயத்தை செய்யணுன்றதுக்கான ஒரு இது. இப்போ சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த கேம்னா இப்படி தான் விளாட்ணும், ஹார்ஸ்னால் இந்த எல் ஷேப்பில் தான் மூவ் ஆகணும், செஸ்ஸில் எலிஃபென்ட்னா இப்படி தான் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு இம்பரேட்டிவ் நாலேஜ். இம்பரேட்டிவில் இன்ஸ்ட்ரக்ஷனை நாம் தான் கொடுக்கணும். மெட்டா நாலேஜ் இஸ் நத்திங் பட் நாலேஜ் அபவுட் அதர் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ். நீங்கள் தேடுற விஷயத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வேறு சில விஷயங்கள். அடுத்து ஹியூரிஸ்டிக் நாலேஜ். இது எப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் அ ஃபீல்ட் இருக்காங்கல்ல, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டோட எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களோட நாலேஜை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஹியூரிஸ்டிக் நாலேஜ். அதாவது அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கலாம், அவங்க அப்ரோச் பண்ண விதங்களாக இருக்கலாம். ஆனால் இது படி கண்டிப்பாக நடக்குமான்னு தெரில, அதே அந்த ஹியூரிஸ்டிக் டெக்னிக்கோட அதே இதுதான், இது நடக்குமான்னு தெரில. ஆனால் யாருமே எதுவும் செய்யாத வகையில் நான் எதையாவது செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தான் ஹியூரிஸ்டிக் நாலேஜ். அடுத்து ஸ்ட்ரக்சரல் நாலேஜ். இது வந்து ப்ராப்ளம் சால்விங்கான பேசிக் செட்டப்பே இந்த ஸ்ட்ரக்சரல் நாலேஜ் தான். It will describe relationships between various concepts like kind of, part of, இல்லை group of, ஒன்னொன்னுத்தையும் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கிறது. இன்ஃபேக்ட் இட் வில் டிஸ்கிரைப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கான்செப்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அடுத்து ஒரு இன்டெலிஜென்ட் பிஹேவியரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் இங்கே டயக்ராமேட்டிக்கலாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பர்சீவ் பண்ணுறோம், என்னன்றதை சென்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ this is the place where we will retrieve information from environment. அப்போ பர்சீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை நான் ஒரு நாலேஜ் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு விதமான
ரெப்ரசன்டேஷனுக்கு மாற்றிக்கிறேன், இன்னொன்று என்னோட லேர்னிங்கில் எடுத்து அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷனாக மாற்றுறேன். இந்த லேர்னிங்ன்றது நான் பர்செப்ஷனில் கேப்சர் பண்ண டேட்டாவை யூஸ் பண்ணி நான் அதை திருப்பி நாலேஜ் ரெப்ரசன்ட். ஸோ எனக்கு டைரெக்டாக அவைலபிள்னா நான் இதுக்கே அனுப்பிடலாம், இல்லைனா ஐ கேன் சென்ட் த்ரூ திஸ் அண்ட் சென்ட் டு நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். அப்போ நாலேஜ் ரெப்ரசன்டேஷன்ன்றதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் ஆக்சுவலி த இன்டெலிஜென்ஸ் இன் மிஷின் லைக் ஹியூமன்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ அதை ரெப்ரசன்ட் பண்ண நாலேஜ் யூஸ் பண்ணி இந்த ரீசனிங்கை வந்து இந்த பார்ட் வந்து இட் இஸ் டன் பை மிஷின் லைக் ஹியூமன்ஸ். பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் பண்ணுற பார்ட். கற்றுக்கிட்டது ஃபுல்லாக நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ரீசனிங்கில் வந்துடும். அதை வச்சு ஒரு நல்ல பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து அந்த மிஷின்ஸோட வேலை. ஸோ காம்போனன்ட்ஸ் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பிஹேவியர் வேணும்னா ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட்லேருந்து பர்சீவ் பண்ணணும், அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை நாலேஜாக ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுலேருந்து நமக்கு தேவைப்படுற ரீசனிங் என்னன்றதை நம்ம எடுத்துக்கணும். அதுலேருந்து இப்போ கரண்ட்டாக வர ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் ஒரு பிளானிங் போட்டு, பிளானிங்ன்றது தனியாகவே இருக்குது, அது பெரிய டாப்பிக்காகவே போகுது. ஸோ அந்த பிளானிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூஷனாக மாற்றுறது தான் வந்து இன்டெலிஜென்ட் பிஹேவியருடைய காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், தேர் ஆர் அப்ரோச்சஸ் டு நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். என்னென்ன விதமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ரிலேஷனல் நாலேஜ், இதை வந்து டேட்டா பேஸ் மாதிரியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேபிள் மாதிரி ஒன்று போட்டுட்டு உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும், இங்கே ஃபுல்லாக ஹெட்டிங் இருக்கும், இங்கே ஃபுல்லாக ரெக்கார்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது ஒரு அப்ரோச். இன்ஹெரிட்டபிள்ன்றது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் ஒரு பர்சன் இங்கே வைக்கிறேன், திஸ் இஸ் அ ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு கான்செப்ட்னு எடுத்துப்போம். அ கிரிக்கெட்டர் அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். இந்த கிரிக்கெட்டர் வந்து இமேஜின் ஹீஸ் அ ஆல்ரவுண்டர். ஸோ நமக்கு 3 விதமான இது இருக்கும், 2 விதமான இது இருக்கும். ஒன்று வந்து த பர்சன் இஸ் அ பேட்ஸ்மேன் அண்ட் த பர்சன் இஸ் அ ஃபீல்டர். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணுறாங்க. இப்போ பேட்ஸ்மேன்னா அவங்களுக்கு என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேட்டிங் ஆவரேஜ்னு ஒரு விஷயம் இருக்கலாம், பவுலர்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஃபீல்டருக்கு வந்து எனக்கு என்னன்னு தெரியும், மேபி த நம்பர் ஆஃப் கேட்சஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது பவுலர்ன்றதில் வந்துட்டு அவங்களோட எக்கனாமி என்ன, ஸோ 3, 4, 5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பேட்ஸ்மேனோட ஆவரேஜ் வந்துட்டு 192. அப்போ இந்த இடத்துல வந்து பேட்ஸ்மேன் ஆவரேஜ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு விதமான இன்ஹெரிட்டபிள் நாலேஜ். அப்போ இங்கே கிரிக்கெட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ கைண்ட் ஆஃப் பர்சன், பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீ மஸ்ட் பி எ கிரிக்கெட்டர், பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீ மஸ்ட் பி எ கிரிக்கெட்டர். இந்த மாதிரி ஒரு ஹைரார்கி ஆஃப் கிளாஸஸ் கொண்டு வர்றது தான் வந்துட்டு இன்ஹெரிட்டபிள் நாலேஜ். இன்ஃபரன்ஷியல் நாலேஜ்ன்றது யூஸிங் லாஜிக்ஸ். ஸோ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணோம் தெரியுமா ஃபஸ்ட் யூனிட்டில், இதை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுறது தான் வந்து இன்ஃபரன்ஷியல் நாலேஜ். மோடஸ் போனன்ஸ், அந்த சிலாகிசம் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒன்றுத்தையும் டிரைவ் பண்ணோம்ல. எக்ஸாம்பிள், எனக்கு வெனிலா ஐஸ்கிரீமும் இருக்குது, சாக்லேட் ஐஸ்கிரீமும் இருக்குது, என்கிட்ட இருக்கிறது வெனிலா தானா, இப்போ என் கையில் இருக்கிறது சாக்லேட்டுன்னு கொண்டு வந்துமே, அதுதான் வந்து இன்ஃபரன்ஷியல் நாலேஜ். இருக்கிற டீட்டெயிலை வச்சு நான் என்ன இன்ஃபர் பண்ணிக்கிறேன்றது. அடுத்து ப்ரொசீஜரல் நாலேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோட்ஸ் எழுதியிருப்பாங்க, இட்ஸ் இஃப் தென் ரூல். இந்த மாதிரி ஒரு பார்ட்டை மட்டும் வந்து கோடில் எழுதிட்டு எல்ஸ் போட்டு ஒரு கோடு எழுதியிருப்பாங்க, இந்த பார்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவாங்க. இந்த மாதிரி கோட் ஸ்னிப்பெட்ஸாகவும் சிலது அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இப்போ ரூல் பேஸ் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நீங்கள் படிப்பீங்க, ஃபஸியில் படிப்பீங்க. ஸோ ரூல்ஸ் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து இஃப் அண்ட் எல்ஸில் தான் இருக்கும், எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே. ஸோ இந்த ப்ரொசீஜரல் நாலேஜ் வந்து அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இந்த பார்ட்டை வந்துட்டு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறது. ஸோ ப்ரொசீஜரல் நாலேஜ்னால் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பார்ட்டை என்ன பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா அது இஃப் தென் அந்த பதில் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இதில் ப்ராப்பர்ட்டிஸ் சிலது இருக்குது. ரெப்ரசன்டேஷனல் அக்யூரசி, எல்லா விதமான நாலேஜையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஒன்று. இன்ஃபரன்ஷியல்ன்றது ஒரு பர்டிகுலர் ரெப்ரசன்டேஷன்லேருந்து என்னால் புது நாலேஜை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஏன்னா இன்ஃபரன்ஸ்னாலே ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று எடுக்கிறது தானே. இன்ஃபரன்ஷியல் எஃபிஷியன்சின்றது, ஸோ 2 ஐஸ்கிரீமில் 1 இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்போ 2 விஷயம் காட்டி 1 இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்றது. எபிலிட்டி டு டைரக்ட் இன்டு ப்ரொடக்டிவ் டைரக்ஷன்ஸ் பை ஸ்டோரிங் அப்ராப்ரியேட் கைட்ஸ். அக்விசிஷனல் எஃபிஷியன்சின்றது இன்னும் ஆட்டோமேட்டிக் மெத்தட்ஸ் மூலயமா ஏற்கனவே இருக்கிற இன்ஃபரன்சஸையோ ஏற்கனவே இருக்கிற நாலேஜஸை யூஸ் பண்ணி எப்படி இன்னும்
எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும், அக்வயர் பண்ணதில் எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுன்றது தான் யூஸிங் ஆட்டோமேட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்றத தான் வந்து இந்த எஃபிஷியன்சி சொல்லுது. லாஜிக், சிமாண்டிக் நெட்வொர்க்ஸ், ஃப்ரேம், ரூல்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னிக்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டிங் நாலேஜ். லாஜிக்ன்றது நமக்கு க்ளீனாகவே தெரியும். சில ரூல்ஸ் இருக்கும், அதை வந்து ப்ரொபோசிஷன்ஸாக போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ப்ரொபோசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெமிஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கும். ஸோ இதை எப்படி சொல்கிறாங்கன்னா we are drawing a conclusion based on various conditions. இப்போ அதில் 2 லாஜிக் நம்ம ஆல்ரெடி டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தது தான். நாட் வெண்ணிலா அண்ட் சாக்லேட் இப்படி நான் கொடுத்தேன்னா இட் மீன்ஸ் த ஆன்சர் கேன் பி சாக்லேட். இஃப் நாட் இதை வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோமா, இது வந்து இதோட மீனிங்னு வச்சுப்போம். இஃப் நாட் வெனிலா தென் சாக்லேட் இப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் ரூல்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணி வைக்கிறது அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ். ஸோ ப்ரொபோசிஷனல் லாஜிக் எந்த லாஜிக் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். லாங்குவேஜ் வித் சம் கான்க்ரீட் ரூல்ஸ் வில் பி டேர்ம்ட் அஸ் லாஜிக் ரெப்ரசன்டேஷன். அடுத்து சிமாண்டிக் நெட்வொர்க்ஸ். இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ப்ரெடிகேட் லாஜிக் ஃபார் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். ஸோ ப்ரொபோசிஷனல் லாஜிக்கில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்துடும். ப்ரெடிகேட் லாஜிக்கில் வீல் ஹாவ் குவான்டிஃபயர்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஸோ திஸ் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் யூஸிங் ப்ரெடிகேட் லாஜிக். இட் வில் ரெப்ரசன்ட் our knowledge in form of graphical networks. This network will consist of nodes representing objects and arcs which will describe the relationship. Categorize the object in different forms and we can also link those objects. Easy to understand. 2 types of relations enna is a relation illana kind of relation. Imagine we have something called cat. ஒரு கேட்டோட நேம் என்னன்னு சொல்லலாம்னா we'll have it as Pussy. Pussy is a cat. And Pussy is owned by me. Okay, I am owning a cat, I am owning somebody called Pussy and Pussy is a cat. இவ்வளோதான் விஷயம். புஸ்ஸின்றது தான் இதில் மெயின் ஆப்ஜெக்டே. அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட்ஸ் லிங்கிங் டு அனதர் ஆப்ஜெக்ட் கால்ட் இஸ் அ கேட். அப்போ வந்து இதை நம்ம எப்படி படிக்கலாம்னா புஸ்ஸி இஸ் அ கேட். ஓகே, அதுக்கப்புறம் புஸ்ஸி இஸ் ஓன்டு பைன்றது கைண்ட் ஆஃப் ரிலேஷன். இது இஸ் அ ரிலேஷன்ன்றது இட்ஸ் அன் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ கேட்ன்ற கேட்டகரியில் புஸ்ஸி வந்துடும். அப்போ வேறு ஒரு கேட் இருந்ததுன்னா அது இங்கே வந்துடும். இப்போ அந்த கேட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸில் இருக்கலாம். அந்த பெட் அனிமல்ஸ் எங்கேருந்து வந்திருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லேருந்து வந்திருக்கலாம். ஸோ அனிமல்ஸ் ஆர் டிவைட் இன்ட்டு பெட் அனிமல், டொமஸ்டிக் அனிமல் அண்ட் வைல்ட் அனிமல். இப்படி நான் 3 கேட்டகரி பிரிச்சேன்னா பெட் அனிமல் கீழே கேட் வரும், கேட்டு கீழே புசி வரும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் மூலயமா பண்ணுறது இந்த இஸ் ரிலேஷன். கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ன்றது யாரோடையது புசி அப்படின்னு கேட்டால் என்னோடையது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ புசி யார்? புசி கேட்டு. ஆனால் யாரோட கேட்டு? என்னோட கேட்டு. ஆனால் எது மூலிமா நான் லிங்க் பண்ணுறேன்னா யூஸிங் ஓன்டு பை ரிலேஷன். இது எல்லாமே ஆக்சுவலி உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் போக போக கொஞ்சம் மாறிடும். ஃப்ரேம்ஸ்ன்றது எப்படின்னா இட்ஸ் அ ரெக்கார்ட் லைக் ஸ்ட்ரக்சர் விச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம ஸ்லாட்ஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்து ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து டைட்டில்னு சொல்லிட்டு என்னோடய புக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த புக்கோட ஆத்தர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் நான் போட்டுடுவேன். இந்த புக்கு எந்த ஜானரில் வருதுன்னு கேட்டால் இட் பிலாங்ஸ் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த புக்கோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் அது ஒரு 360 rupees. அதுக்கப்புறம் இந்த புக்கில் மொத்தம் எத்தனை பேஜஸ் இருக்குதுன்னு கேட்டால் 1500 பேஜ் இருக்குது. இது எத்தனாவது எடிஷன்? இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் ஃபார்மேட்டில் ஆட்ரிபியூட் அண்ட் வேல்யூஸாக எடுத்து வைக்கிறதா வந்து ஃப்ரேம். ஒரு புக் கவரை ஒரு ஃப்ரேம்னு சொன்னேன்னா அந்த புக்கில் இருந்து நான் என்னென்ன டீட்டெயில் எடுக்கலாம்னா மேக்ஸிமம் இதெல்லாம் எடுக்கலாம். This data structure divides knowledge into substructures by representing stereotype situations. It consists of collection of slots and slot values. So இதை தான் நான் ஸ்லாட்னு சொல்கிறேன், இதை நான் ஸ்லாட் வேல்யூன்னு சொல்கிறேன். So slots can be any type or of any size. Slot will have names and values which are called facets. So ஸ்லாட்டுக்கு நேமும் இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதை வந்து நம்ம ஃபெசட்ஸ்ன்னு சொல்லுவோம். த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ ஸ்லாட் இஸ் நோன் ஆஸ் ஃபெசட்ஸ். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் விச் எனேபிள் அஸ் டு புட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆன் த ஃப்ரேம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபெசட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைட்டில் வந்து எதெல்லாம் வந்து
க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வருதோ அதெல்லாம் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டுட்டேன்னா இந்த பார்ட் வந்து யூ வில் நாட் ஹாவ் திஸ் பர்டிகுலர் slot. Okay, a frame may consist of any number of slots, so this is for one frame, and a slot may include any number of facets. Okay, and may have any number of values. A frame is also known as slot filter knowledge representation. So அதனால தான் இங்கே நான் உங்களுக்கு ஸ்லாட்னோ இதை ஃபில்டர்னு சொல்கிறேன். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா டைட்டில்னா எனி டைட்டில் கேன் பி தேர், அதில் நான் AI இஸ் மை ஃபில்டர். ஜானரில் பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஹாவ் நியூமரஸ் வேல்யூஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இந்த ஜானரில் நான் ஐம் செலக்டிங் CS அப்படின்னு எடுத்துக்கிறது. ஓகே, ஃப்ரேம்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் சிமாண்டிக் நெட்வொர்க்ஸ். அப்போ இந்த இடத்துல நான் வந்து கேட் புசின்ற இடத்துல என்ன பண்ணலான்னா இங்கே நான் இந்த இடத்துல வந்து கேட்டுன்னு சொல்லிட்டு ஃபில்டரில் வந்து நான் புசின்னு வைக்கலாம். ஓகே, அடுத்து ஓனர் அப்படின்னு சொல்லி நான் என்னோட நேமை வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வில் கிரியேட் ஸ்லாட் அண்ட் ஃபில்டர். In the frame, knowledge about an object or event can be stored together in the knowledge base. அடுத்து, it's a type of technology widely used in applications including natural language processing and machine visions. மிஷின் விஷனில் இதை அழகாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்க்கறது என்ன கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுன்னு நீங்கள் எழுதிடலாம். ரைட்டா? இப்போ நான் வந்து ஒரு வண்டியோட நம்பர் பிளேட்டை பார்க்குறேன்னொடனே நான் வந்து அது வந்து இந்த மாடல் வண்டி, இதுதான் அவங்க நம்பர், இதுதான் அவங்க அட்ரஸ், நான் அப்போ எடுத்து கொடுக்கும்னு சொன்னல, அதே மாதிரியே நம்ம அதெல்லாம் டீட்டெயில் எடுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். NLPலையும் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பேசுகிறது வந்து என்ன லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜோட கிராமர் என்ன, எந்த இதுலேருந்து நான் எடுக்கணும், என்ன டைலெக்டில் பேசுகிறேன். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் US இருக்குது, UK இருக்குது, ப்ராடாக. இப்போ வந்து இந்தியன் டைலெக்டையும் உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷுன்றது என்னோட லாங்குவேஜாக அதோட டைலெக்ட் வந்து நான் இந்தியன் டைப். ஆனால் நம்மளது எது பேஸ்ட்னா UK பேஸ்ட் இங்கிலீஷ் தான் நம்மளுது. அடுத்து ரூல்ஸை வந்து தே வில் மீன் இட் அஸ் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். ஸோ கண்டிஷன் என்ன, அதோட ஆக்ஷன் என்ன. ஸோ இஃப் கண்டிஷன்னா தென் ஆக்ஷன். இதில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரூல்ஸை ஃபுல்லாக கொடுத்துறது. செகண்ட் ஒன் வந்து ஒர்க்கிங் மெமரி. இது என்னென்னா ஒரு கரண்ட் ஸ்டேட்டோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு எடுத்துக்கிட்டு இது எந்த ரூலோட மேட்ச் ஆகுதோ அந்த பர்டிகுலர் நாலேஜை அது ஒர்க் பண்ணுற அந்த மெமரியில். நான் சொன்னேன்ல, அந்த தண்ணி எடுக்கிற சிச்சுவேஷனில், தண்ணி பாட்டில் எடுக்கிற சிச்சுவேஷனில் ரோபோட் வந்து அது அந்த ஒர்க்கிங் மெமரியில் ஏற்றிக்கிட்டு திஸ் நாலேஜ் வில் மேட்ச் அண்ட் மே ஃபயர் அதர் ரூல்ஸ். அப்போ தண்ணி பாட்டில் குடிக்க கேட்டாலே நம்ம திறந்து தான் கொடுக்கணும்னு அடிஷ்னல் ரூலையும் சேர்த்து அதை ஃபயர் பண்ணிவிடும். அதுதான் இந்த ஒர்க்கிங் மெமரி கான்செப்ட். The recognize act cycleன்றது என்னன்னா ஏஜென்ட் will check for the condition and if the condition exists அந்த ப்ரொடக்ஷன் ரூல் வந்து வேலை செய்யும்னு சொல்லலாம். ஸோ கரஸ்பாண்டிங் ஆக்ஷனும் வந்து அதில் கேரி அவுட் ஆகுது. The condition part will determine which rule may be applied to a problem. இப்போது வாட்டர் பாட்டிலாக இருந்தால் தான் நான் திறந்து கொடுக்கணும். ஓகே, வாட்டர் பாட்டில் இல்லைனா நான் திறக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ அந்த கண்டிஷன் டிசைட் பண்ணும். அதே போல் the action part carries out the associated problem solving stepsனா அப்போ வாட்டர் ரிலேட்டட் பாட்டிலாக இருந்தால் தான் நான் ஓப்பன் பண்ணணும் என்னோட ஆக்ஷன். ஒருவேளை நான் வந்து ஒரு கிளீனிங் சொல்யூஷன் உள்ள ஒரு பாட்டில் கேட்டேன்னா அதை நான் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் கூட கொடுக்கலாம். திஸ் கம்ப்ளீட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ரெக்கக்னைஸ் ஆக்ட் சைக்கிள். ஸோ என்ன ரூல்னு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அந்த ரெக்கக்னிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ when I ask a bottle, they can go and give the bottle. When I ask for a water related bottle, they have to open and give the bottle. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போது ஒரு புது சிச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆகிறப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மல்டிபிள் ரூல்ஸ் ஒன்றா ஃபயர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கான்ஃப்ளிக்ட் செட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒவ்வொரு ரூலாக செலக்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணி அந்த கான்ஃப்ளிக்ட் அது சால்வ் பண்ண பார்த்ததுன்னா அதை வந்து கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்னு சொல்லுவோம். திடீர்னு நான் வந்து என்ன பாட்டில் ஸ்பெசிஃபை பண்ணாமல் பிரிங் த பாட்டில்னு சொல்லிட்டேன்னா அது என்ன பண்ணோன்னா தண்ணி பாட்டிலேருந்து க்ளீனிங் சொல்யூஷன் பாட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிடும். அதுக்கப்புறம் நான் குடிக்க தானே கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மற்ற எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் நீட்டும். ஒரு வேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா அப்போ குடிக்க கேட்டேன்னு சொன்னோடனே ஜூஸ்லேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே வெளில வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ தேர்ஸ்டாக இருக்குது, எனக்கு இப்போ வெறும் வாட்டர் தான் வேணும், நீங்கள் வாயை திறந்து வாட்டர்னு சொன்னால் அது வாட்டர் பாட்டிலை நீட்டும். எதை வேணாலும் குடிக்க கொடுன்னு கேட்டால் மில்க் பாட்டிலேருந்து மில்க் எடுத்து கொடுக்கும், ஜூஸ் பாட்டிலேருந்து ஜூஸ் எடுத்து கொடுக்கும், எனிதிங். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் அதை கான்ஃப்ளிக்ட் செட்டுன்னு எடுத்துக்கலாம். எல்லா பாட்டிலையும் எடுத்துகிட்டு வர்றத ஒரு ரூல்ன்றது வந்து இப்போ உங்களுக்கு என்ன வேணும், குடிக்க வேணுமா, அப்போ க்ளீனிங் சொல்யூஷன் பாட்டில்ஸை நவுத்திடுங்க.
அடுத்து என்ன ரூல், எனக்கு என்ன குடிக்கணும், எனக்கு தண்ணி குடிக்கணும், அப்போ தண்ணியா, அப்போ ஜூஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு இந்தா பிடி தண்ணி. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பஸ் ஸ்டாப் சினாரியோ எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன். ஓகே, பஸ்ஸும் வந்துருச்சு. இது ரெண்டுமே வந்து இதுனா தென் கெட் இன் டு த பஸ். பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற பஸ்ஸு வந்துடுச்சுன்னா பஸ்ஸுக்குள்ளே ஏறிடுங்க. அதே போல் பஸ்ஸு வந்துடுச்சு அட் டெஸ்டினேஷன், பஸ் வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நான் செய்ய வேண்டிய ஆக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கெட் டவுன் ஃப்ரம் த பஸ். ஸோ ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கப்போ பஸ் வந்துச்சுன்னா நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே ஏறணும்னு அர்த்தம். இதுவே பஸ்ஸுக்குள்ளே இருந்து பஸ்ஸு ஒரு ஸ்டாப்பில் வந்து நின்றுதுன்னா நீங்கள் அங்கேருந்து இறங்கணும்னு அர்த்தம். அது டெஸ்டினேஷனாக இருந்தால் நீங்கள் இறங்கணும், அது டெஸ்டினேஷன் இல்லைன்னா நீங்கள் இறங்கக்கூடாது. அடுத்து இதில் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ரியலாக சொல்கிறேன், இது நீங்கள் ஒரு படமாக வச்சு யோசிச்சிங்கன்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சு. இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் ரெப்ரசன்டேஷன் டிஸ்கிரைபிங் அ ஸ்டீரியோ டைப்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கண்டிஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன கண்டிஷன்லாம் ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதான் வந்து இந்த பேசிக் கண்டிஷன். இப்போ ஒரு ஈவெண்ட், இப்போ அந்த ரோபோட் தண்ணி குடிக்கிற ஈவெண்ட்டே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து ரோபோட் தண்ணி எடுத்து கொடுக்குற ஒரு சீன் எடுக்கிறாங்க ஒரு படத்துலனா, ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் என்னென்னா அந்த சீனில் அந்த என்விரான்மெண்ட்டில் ஒரு பாட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அதோட ரிசல்ட்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த காம்போனன்ட் த கண்டிஷன் தட் வில் பி ட்ரூ ஆஃப்டர் ஈவெண்ட்ஸ் இன் ஸ்கிரிப்ட் அக்கர்ட். அப்போ அந்த இடத்துல எப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து தண்ணி குடிச்சு முடிச்சிருக்கணும். ஓகே, அடுத்து ப்ராப்ஸ்ன்றது எப்படின்னா ஸ்லாட்ஸ் ரெப்ரசன்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இன்வால்வ் இன் ஈவெண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஒரு ஹீரோ ரிலேட்டட் சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஹீரோ கையில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். ரோல்ஸ்ன்றது ஆக்ஷன் தட் த இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபெண்ட் பெர்ஃபார்ம். அப்போ ரோபோட் என்ன செய்யணும், அந்த சம்மந்தப்பட்ட ஹீரோ என்ன செய்யணும் அப்படின்றத அந்த சீனில் டிசைட் பண்ணுறது தான் வந்து ரோல். ஹீரோவோட ரோல் என்னென்னா ஒன்றுமே பண்ணாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்கணும். ரோபோவோட ரோல் என்னென்னா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வேலை செய்யணும். ஓகே, ட்ராக்ன்றது எப்படின்னா வேரியேஷன்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட். டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் மே ஷேர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த சேம் ஸ்கிரிப்ட். ஒரு வேலை நான் கேட்குற இடத்துல வந்து நான் தண்ணி எடுத்து கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த ரோபோட் தவறுதலாக வேறு ஒன்று எடுத்து கொடுத்துருச்சுன்னா சினிமாவாக இருந்தால் கட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி ரீஷூட் பண்ணிவிடுவாங்க. ரோபோட் எடுத்துகிட்டு வந்து வேறு கொடுத்துருச்சுன்னா ஒரே இதுக்கு டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் போட்டு பார்க்கணும். ஒரு வேலை இஃப் ரோபோ இஸ் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை வாட்டர், அப்போ வேறு எதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு ஒரே இதுக்கு டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் எழுதி பார்ப்பாங்க. அடுத்து சீன்ஸ்ன்றது வந்துட்டு இதிலே இந்த ஸ்கிரிப்டிலே வந்து தே ஹாவ் த வேர்ட் சீன்ஸ். அப்படின்னா த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் அக்கர். இப்போ இந்த ஸ்கிரிப்டில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க வேண்டியது இருக்கோ அதை வந்து நம்ம சீன்ஸுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷனில் நம்ம நாலேஜை ரெப்ரசன்ட் பண்ணி வைப்போம்.